ஃபைனலா நம்ம இவ்ளோ இழந்த பழம் பாத்தீங்கன்னா பறிச்சிருக்கோம். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இழந்த பழம் செடி கிட்ட வந்திருக்கோங்க. ஸோ இது எங்க ஊர்ல, அதாவது இந்த ரோடு சைடு பாத்தீங்கன்னா இங்க ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்துல நிறைய காய் காய்ச்சி இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நிறைய காய், பழமான காயும் இருக்கும், அதே மாதிரி செங்காயமும் இருக்கும், நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பறிக்கலாம் வாங்க. சின்ன வயசுல நான் நிறைய இந்த பழம் செடியில எங்கேயாவது இருந்ததுன்னா அப்படி சாப்பிடுவேன். ஏன்னா அப்பெல்லாம் செடியில அவ்வளவு கொத்தான காய் பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ எல்லாருக்குமே இதை பாருங்க பழுத்து இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி கையை வச்சவே அப்படியே விழுந்துரும். ஸோ பாருங்க, நல்ல செங்காயாவும் இருக்கு, நல்ல பழுத்த காயாவும் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷா நம்ம அப்படியே செடியிலேருந்து பறிச்சு சாப்பிட்றோம். காய் இருக்கோ இல்லையோ, ஆனா இலை இருக்கோ இல்லையோ, ஆனா பழங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ இந்த பழங்கள் எல்லாம் நம்ம பறிச்சுக்கலாம். ஸோ சும்மா இப்படி செடி பிடிச்சி இந்த மாதிரி உலுக்குனாவே எல்லா காயும் கீழே விழுந்துரும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய காய் விழுந்திருக்கு, அதுல இருந்து இது சேர்ந்துரும், வேண்டாம். ஸோ செடியிலேருந்தே நம்ம அப்படியே பறிச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி செடிக்கு கீழேருந்து நம்ம பார்க்கும்போது என்னென்ன பழம் எங்கெங்க இருக்குன்னு ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மேலோட்டமா பார்த்தோம்னா இலைங்கள்ல மறைஞ்சு இருக்கும், அதனால தெரியாது. ஸோ பாருங்க, இவ்வளோ பழம். ஸோ வாங்க, நிறைய பழங்கள் எல்லாமே நம்ம டக்குன்னு பறிச்சுக்கலாம். ஸோ என் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பறிச்சிட்டு இருக்கா. ஏன்னா முள்ளா இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு பறிக்கிறதுக்கு. இந்த செடி போய் நம்ம பறிச்சுக்கலாம். இந்த செடியில பாருங்க, 2 காய் நல்லா காய்ச்சி இருக்கு, நல்ல பழுத்து இருக்கு. ஸோ இதுவும் பறிச்சுக்கலாம். செங்காயாவும் இருக்கு பாருங்க. பாருங்க, நல்ல மேல இருக்கிற அந்த கிளைங்கள்லயும் நிறைய காய் இருக்கு. ஹைட்டான மரம் இருக்கிறதுனால என் தம்பி பாத்தீங்கன்னா ஒரு கட்டை வச்சு எல்லாம் அடிக்கிறான். ஸோ பழங்கள் எல்லாம் கீழே விழுந்துருது. அவரே பாத்தீங்கன்னா எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, நல்ல பழமா இருக்கு அதுல எல்லாம். ஃபைனலா நம்ம இவ்வளோ இழந்த பழம் பாத்தீங்கன்னா பறிச்சிருக்கோம். ஸோ போதும் இவ்வளோ. ஸோ ரொம்ப சந்தோஷமா நானும் என்னோட தம்பியும் பாத்தீங்கன்னா சின்ன வயசு கதைங்க எல்லாம் பேசிக்கிட்டு நாங்க இந்த மாதிரி அறுவடை செஞ்சோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வந்திருக்கும் நம்புறேன். ஸோ என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.